ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய இன்ஃபினிட் தமிழ் கேம் ப்ளே. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கேம் தான் விளையாட போகிறோம். பாக்கெட், அதாவது பிக்சல் ஜென்ரேஷன் ஒரு கேம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இதில் ஒரே ஃபால்ட் ஆகிடுச்சி. நான் என்ன பண்ணேன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கேம் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் அந்த கேம் இப்போ என்ன ஆகிடுச்சின்னா, கொஞ்சம் ரொம்ப ஃபெயில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேம் இந்த டைமில். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒன்று, என்னால் அதை ரெஸ்கியூ பண்ண முடியல அந்த வீடியோவை. அதனால தான் நான் போடுறேன். பட் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இதுவாகிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. பட் ஆனால் மற்றபடி இந்த கேம் செம்ம சூப்பரான கேம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு எனக்கு ரவுலட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னுடைய ஸ்டார்டராக சூஸ் பண்ணேன். பரவாயில்ல, சூப்பரான போக்கிமான். ஃப்ரீயாக இந்த ரோட்டாம் போக்கிமான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. நம்ம ஈவி ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அதே மாதிரி கனஞ்சா, இப்போ என்னது ஃபனிக்கன், அதுக்கப்புறமா வல்பெக்ஸ், அடோலன் வல்பெக்ஸ். இது மூணுமே ஒரு இந்த மாதிரி ஒரு லாட்ரி மாதிரி ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த மாதிரி கோல்டு காயின் வச்சுருந்தோன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்ன ரீசன்னு. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 2 காயின் ஸ்பெஷலாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் கனஞ்சான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த கேம் நான் நிறைய வாட்டி விளையாடிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன ஐடி மாற்றி கூட விளையாடலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் கனஞ்சா என்கிட்ட கிடச்சிக்குது. இந்த அளவு ஒரு சூப்பரான விஷயம் எனக்கு கிடச்சிக்குதான்னு எனக்கே தெரில. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செக் பண்ணலாம் என்னது நல்ல போக்கிமான். எனக்கு எப்படியோ நமக்கு பிஜி கிடச்சிச்சுன்னா போகுது. வல்பெக்ஸ் ஆல்ரெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு போய் பேட்டில் டெக்னிக்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக கேட்ச் ஆகிடும். ஏன்னா அது சிஸ்டமாகவே பார்த்து கொடுக்குறது. பட் ஆனால் போன வாட்டி எனக்கு வல்பெக்ஸ் கிடைக்கல. வேறு ஒரு போக்கிமான் தான் வந்துச்சு. நம்ம இப்போ லெவலப் பண்ணிக்கலாம் நம்ம போக்கிமான்ஸை. ரேக் கேண்டி இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் லெவலப்லாம் பண்ணாது. ரோல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த கெனிஞ்சா எப்போ கிடச்சிக்க வேண்டியதுன்னா ஃப்ராகிலேருந்து கிடச்சிக்க வேண்டியது. பட் ஆனால் பரவாயில்ல, நாம் கொஞ்சம் லக்கி. ஏன்னா நம்மளுக்கு அப்படியே கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அல்டிமேட்டான ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது 90 பவர் அட்டாக் ஃப்ரெண்ட்ஸ். நான் டண்டர் விட்டு கொடுத்துட்றேன். நான் கன்ஃபியூஸ் வச்சுக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒவ்வொன்று போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரேக் கேண்டி இது எஸ்ன்னு நினைக்கிறேன். எதில் இருக்குது எம்மு. இது பேர் என்ன ஒன்று எக்ஸ்பி 10,000 + எக்ஸ்பி 8700 அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெறும் இது பவுடர் ஸ்னோ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்குது. இந்த கேம் கொஞ்சம் டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேமு. அதுதான் பிரச்சனை. இதில் அநியாயத்துக்கு டிஃப்ரெண்ட் இந்த கேமு. சரி, இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இவன்கிட்ட மறுபடியும் போயிட்டு பேசணும். கெனிஞ்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ் ஆகுது. பின்னாடி நிற்பாங்க. அப்படியே அந்த தண்ணியிலலாம் ஓடணுன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கெனிஞ்சா வச்சுருந்தோம்னா ரவுலட் அப்கிரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்கிரேட் பண்ணலாம். கெனிஞ்சானால் அப்கிரேட் பண்ண முடியாது. பட் ஆனால் கெனிஞ்சாக்கு இந்த 2 ஐட்டம் வேணும். அன்னோனுடைய கார்டு, ஊப்போடைய கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால் இதையும் அதையும் நம்மளால் இது பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த லாட்டரியில் வேணால் நம்ம வாட்டி சூஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் 5 டைம் ஹிட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் வைஸ் அது 3 கட்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நான் அவ்வளோவா எதுவுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நல்லதாக எதுவுமே கிடைக்கல. மந்த்லி சைனிங்னு ஆல்ரெடி எடுத்துட்டேன். கார்னிவலில் போனோன்னா இன்றைக்கி ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே கொடுக்கல. கொடுத்துட்ருக்காங்களே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுன்னு காமிக்கேன். சில்வர் காயின் இருந்துச்சுன்னா
எஃப்ஜின்னு இருக்கும். இதில் நம்ம போயிட்டு போக்கிமான்ஸில் பார்த்தோம்னா எபிக் போக்கிமான்ஸில் 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதில் நல்லதாக எதுக்குதுன்னா நம்மளுக்கு தேவையானது எதுனா எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா சாட்டோனா நாக்டவுல் கூட சூப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாக்டவுல் கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் நாக்டவுல் கிடைக்காது நமக்கு, ஏன்னா அது ரொம்ப வேகு. இதில் போட்டிருக்காங்க வேகுன்னு. பிச்சிட்டோ கச்சா கூட பார்க்கலாம், சூப்பர். நம்ம இப்போ 2 கிடச்சிக்குது, 2 யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் ஸ்பேரோ ஃப்ரெண்ட்ஸ், மாஸ் போக்கிமான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பேரோ ஃபியோவாலாம் எவால் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிஷ் தேவையில்ல. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 ஆடிஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு டீமில் செக் அவுட் பண்ணுறேன். ஆமாம், 2 இதுக்குது. வல்பெக்ஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணலாம், பட் ஆனால் இப்போ அந்த ஆக்சஸ் நமக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃபியோ நம்ம டீமில் ஆட் பண்ணிக்கலாமான்னு தோணுது. பிகாஸ் யூஸ்ஃபுல்லான போய்க்கு இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஈவி இப்போ எவால் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எவால் ஆகணுன்னா கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சில்வியானா மாற்றிடலாமா? இது சில்வியானா மாறாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்போ இதை அம்போயானா மாற்றிக்கலாம். ஆனால் கிரனிஞ்சாக்கா நம்ம டீமில். சரி விடுங்க, நம்ம அதை ஃப்யூச்சர் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ என் கூட போயிட்டு நம்ம பேசணும். இவங்க கூட நம்ம சண்டை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிரனிஞ்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே. அதே இந்த நம்ம ஷோ தப்பாக போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அடி போச்சுன்னா வின்னு. நம்ம லெவல் 8 இருக்கோம், அவன் 4 இருக்கான். அதனால் நாம் தான் மறுபடியும் இப்போது குயிக் அட்டாக். நம்ம இதே போட்டுடலாம். வாட்டர் ஷீக்கனில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க ஒரு 25 குத்துந்துக்கலாம் பாவம். ஏன்னா கிரனிஞ்சான்றதுனால ஒரு 25 குத்துந்துக்கலாம் வாட்டர் ஷீக்கனு. நம்ம இங்கே போய் நம்மளோட ரிவார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். மிஷன் கம்ப்ளீட்டட். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெவலப் பண்ணிட்டு போகலாம். என்ன மிஷன் இது? ஏஸ் ட்ரெயினர் நம்ம இப்போ சேலஞ்ச் பண்ணோம். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த ஆக்சசிபிலிட்டி மைடி இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், லெவல் 10 போயிடுச்சு. லிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட் பிளாக் மட்டும் பார்க்கலாம். யூஸிங் அ புல் அப் மேட் அண்ட் ஷீட் the user protect itself and it allies from the damaging move does not stop. எனக்கு தெரிஞ்சு இது எதுக்காக தேவைப்படும் தோணுது. ஸ்டேட்டஸ் கண்டிஷன் மூவு, ஃபிசிக்கல் மூவு, இது ஸ்பெஷல் அட்டாக் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பவுண்டு கிட்டும். நம்ம இதை வச்சோன்னா இது நான் எனக்கு என்ன முக்கியமான டைமில் தேவைப்படும்னு அதான் ஏதுன்னு இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் லெவலப் பண்ணலாமா? இன்னும் லெவலப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 11 தான் டோட்டலாக. 11 எல்லாமே 11 இதாகுது. நம்மளுக்கே இப்போவே லெவல் எவால்வ் ஆகணும்னா நம்ம ஃபனிக்கன்னு எவால்வ் பண்ணணும். அது கூட இதுக்காக தேவைப்படும்னு நான் கொடுத்துருக்கேன். இது கூட பரவாயில்ல, சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இதுக்காக தேவைப்படும். ஏன்னா அது சூப்பர்னும் போது தான் லெஜெண்டு, எபிக், ரேரு, நார்மல். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஈவிக், ஒரு ஃபீமேல் ஈவிக் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அதை வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக சில்வியானை அவால்வ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஃபேரி டைப்புக்கான கவலை இல்லை. ஏன்னா நம்ம டீமில் அலோலன் டீல்ஸ் இருக்குது, அலோலன் வல்பிக்ஸ் இருக்குது. பட்டு சரி விடுங்க, கஷ்டமாகுது. எல்லாம் நம்ம வேணால் லீஃபியானை அவால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஆனால் லீஃபியான் கூட நம்மளுக்கு தேவையில்ல. அப்படின்னா நம்ம கிளேசியான் இவங்க கூட நம்ம ஃபைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள நம்ம டிஃபீட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இதில் அலோலன் வல்பெக்ஸ் லிக் யூஸ் பண்ணோமா டேமேஜ் கம்மியாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக டிஃபீட் பண்ணிச்சு. பரவாயில்ல, நானே டேமேஜ் கம்மியான மூவ்னு நினச்சேன். அதான் இன்னும் ஒரு அடி ஒன் ஹிட் கேஓ கொடுத்துச்சு. டோட்டலாக இது வந்து கேஓவே கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா, இன்னும் ஒரு அடி வச்சுன்னா அதுதான் காலி. டோட்டலாக வெறும் ஒரே ஒரு ஸ்டார் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹிட் கொடுக்குது. பட் ஆனால் அது கேஓ அப்படியே குத்துனே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கனிஞ்சானாலே இந்த வாட்டர் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்போது லெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம லெவல் 15 வந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டர் நம்ம எவால்வ் பண்ணால் பாருங்களேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் ஜிம்மி ட்ரெஸ் இது ரொம்ப ஸ்டோரி லைனே டிஃப்ரெண்ட்டாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இது டிஃப்ரெண்ட்டான கேமு. இதில் வந்து நம்ம ரியல் போக்கிமான் கேம் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டு பரவாயில்ல, இதில் மல்டிபிள் கேம் தான். நம்ம விளையாடிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மேட்ச் பண்ணலாம். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் வாட்டிக்கு போயிட்டு வேறு கூட ஃபைட் பண்ணி மாட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஸ் வே பரவாயில்ல. நான் ஏன் வச்சுனேன்னா அவரோட சண்டை போட்டு வந்தாங்கன்னா அவங்க போக்கிமானை ஸ்விட்ச் பண்ணி நாமளே மேட்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட் 40 சேம் தான், பிபிடி மட்டும்தான் சேஞ்ச் ஆகிது. பட் ஆனால் ஐஷார் பவராக இருக்கும். இதோட ஸ்டாட்ஸ் பார்க்க முடியுதுன்னா ஸ்பெஷல் அட்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகுது. நம்ம கனிஞ்சாக்கு அட்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவலாகுது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஈக்குவலாகுது ஃப்ரெண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு சைக்கிக் டைப்போடைய ஸ்டாட்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவனோட ஸ்டாட்ஸ் இவந்தும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிக் டைப் மாதிரி. ஓட்டாம் கூட கிட்டத்தட்ட நல்ல ஒரு சூப்பரான ஸ்டாட்ஸு. நம்மளுக்கு தெரியும் ஃபனிக்கன் சைக்கிக் டைப்பாக தான் எவ்வளோ ஆக போகுது. நான் புதுசாக ஏதாவது கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இதில் வந்து இது மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதில். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். பட் ஆனால் இப்போது 5 மினிட்ஸ் கழிச்சு சரி இப்போ அது வேணாம். எது மேலே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் போக்கிடெக்ஸே கம்ப்ளீட் பண்ணிக்குவாங்க சில பேர். போக்கிடெக்ஸு இந்த கேஸ்ட்ரு நம்ம ஒன்று கூட இல்லை. இது இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அது நம்ம கிட்ட கொடுத்தோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு செரி கவ் அப்படின்னு மிஸ்டர் நம்ம வேறு ஒரு சிட்டிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இதோ இது வந்து மறுபடியும் நம்மக்கிட்ட பேசுவார். இதில் நம்ம எஜி ஸ்லாஷ் மாதம் ஃப்ரெண்ட்ஸ். எஜி ஸ்லாஷ் கூட சூப்பராகுது. நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவங்க கூட மேட்ச் பண்ணுவோன்னா 100% சான்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட மேட்ச் பண்ணோன்னா. ஏன்னா நம்ம இருக்கிறதே லெவல் 12 தான். இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வருவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடாக. நம்ம வந்து இப்போ நினச்சா வேறு ஒரு இடத்துக்கு போக முடியும். பட் ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துலேருந்து அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா, நீங்களே பாருங்க. இதோ இங்கே இருக்கான்ல ஃப்ரெண்ட்ஸ், இவன் அலோவ் பண்ண மாட்டாங்க. இவன் அலோவ் பண்ணான்னா நம்ம வந்து ஐலெக்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம். இது நியூ பார்க் டவுன், அதே பழைய சவுண்டோடு கொடுத்துருவாங்க. பிஜி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பிஜியே வந்துச்சு. பட் ஒரு அட்டாக் பண்ணான்னா அவ்வளோதான். அது ஒரு அட்டாக் பண்ணோன்னா அவ்வளோதான். கிரேட் பால் போட்டு பார்க்கலாம். மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது மாட்டிக்கிச்சு சீக்கிரமாக. அதே இதுலேயே இங்கே டோட்டலாக என்னென்னலாம் போக்கிமான் சொல்ல இந்த இடத்துல இருக்குது. எதுவுமே நம்மளுக்கு தேவையான மாதிரி இல்லை. லேகுன்னு போட்டுக்குது எக்ஸிக்யூட் ஆகு. பட் ஆனால் லாஸ்ட் டைம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இதே பார்ட்லேயே வேறு ஒரு கேம் விளையாடிருந்தேன். வேறு ஒரு ட்ரெயினராக அப்போ கட்டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னே தெரில, எல்லாம் இவ்வளோ வீக்கான போக்கிமான்ஸ் எடுத்துன்னு வந்துடுறாங்க. 1 hit KO தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அவங்க கனிஞ்சாவோட வேறு என்னாவது முன்னாடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கனிஞ்சா கச்சிக்குது. இப்போ நான் போயிட்டு
அட்வான்ஸ் வாங்கும். இவங்க கூட நம்ம பேட்டில் பண்ணலாம். இவங்ககிட்ட நம்ம ஐட்டம்லாம் கூட ஸ்வீப் பண்ணிக்கலாம். ஐட்டம் ஸ்வீப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு அங்கே எனர்ஜி இதில் ஃப்ரெண்ட்ஸ் அது கம்மியாகும். நம்மளுக்கு இன்னொரு மேட்ச் பண்ணலாம் இவங்க கூட. மேட்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இவங்ககிட்ட இருந்து ரிவார்டு கூட அதிகமாகவே ஆகும். பவுண்டு குத்துடலாம். நான் ஏன் பவுண்டு குத்தேன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒன்றும் இல்லை, வாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இப்படி நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே ஒரு ட்ரெயினர் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி முற்றி ட்ரெயினர்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரே வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ எல்லாமே முடிச்சிடலாம். 5 நிமிஷம் தான். இங்கே எங்கள் ஷூ கேன் போட்டுருங்க. ஒரே ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே டிஃபீட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் முடிச்சுட்டு போகிறேன். இன்னும் ஒரு அட்டாக் பண்ணிச்சுன்னா முடிஞ்சிச்சு மேட்ச். 2 அட்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிடுது. சரி ஒரு பவுண்டு மட்டும் யூஸ் பண்ணிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. டிஃபீட் பண்ணிட்டோம் ஒருத்தன். இதே நீங்கள் இதில் எனர்ஜி முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போக்கிமான் இப்போ நான் போயிட்டு எவால் பண்ணலான்னு நினைக்கிறேன். எவால் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது விஷயம் எவால் ஆக போகுது. இன்சஃபிஷியன்ட் ஏதாவது காசு கம்மி இருக்குதா? ஓ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் லெவலப் பண்ணால் மட்டும்தான் முடியும். நம்ம வந்து லெவல் 15 நம்மளால் எவால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ முடியாது. இங்கே வாட்டி ட்ரை பண்ணி போகலாம். பட் ஆனால் எனக்கு ஆக்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்சஃபிஷியன்ட் லெவல் இதை கூட நம்மளால் எவால்வ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நினச்சா. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிக்ஸ்னா எவால்வ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிக்ஸ்னா எவால்வ் பண்ணிட்டோம். பிக்சன் நம்மளுக்கு பிக்சன் கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ். பிக்சன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான நம்ம ஒரு ஸ்டார்டர் பில்டு பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் ஒன்றே மட்டும் வேணும். குயிக் அட்டாக் எதுவுமே கற்றுக்கல. டேக் டவுன் கற்றுக்கிச்சுன்னா நல்லாயிருக்கும். 13 எல்லாம் 13 கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிக்ஸன் எதில் ரொம்ப கற்றுக்கோம். சைவியும் வந்து 18 கற்றுக்கோம். பட் ஆனால் நம்ம எவ்வளோ எவால்வ் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலான்னு தோணுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லாட்டியோஸ்லாம் வச்சுருவாங்க. விண்டு பேட்ச் இல்லாமல் என்னால் அந்த சைட் போக முடியாதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இந்த மாதிரி இன்னும் நான் புதுசான வீடியோ போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் லிங்கை டங்குன்னு தட்டி விட்ருங்க. சரி, நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். நன்றி.